மட்டக்களப்பு வவுணதீவு பிரதேசத்தில் 2 போலீசார் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை 120 பேரிடம் விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன. அதேபோன்று கைது செய்யப்பட்டு 90 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஒருவருக்கு மேலும் 1 மாதம் தடுப்பு காவல் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உட்பட 120 பேரிடம் விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் சிலரிடம் தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீஸ் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்தார். வவுணதீவில் கடந்த வருடம் நவம்பர் மாதம் 19ஆம் திகதி நள்ளிரவு கடமையிலிருந்த போலீசார் 2 இனம் தெரியாதோரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தனர். மேலும் அவர்களிடமிருந்த 2 கைத்துப்பாக்கிகளும் எடுத்து செல்லப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் மா அதிபரினால் நியமிக்கப்பட்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெயசிங்க தலைமையிலான குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணைக்கு அமைய கரையக்கன் தீவை சேர்ந்த கண்ணன் என்பவரும் இமயன் என்பவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர். இருவரும் 90 நாள் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த கரையாந்தீவைச் சேர்ந்த கண்ணன் என அழைக்கப்படும் கதிர்காம தம்பிராசா குமரன் என்பவருடைய 90 நாள் தடுப்பு காவல் இன்றுடன் முடிவடையும் நிலையில் அவரை மீண்டும் 1 மாத காலம் தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி அளித்துள்ளது.